sorry ass DJ. ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் விவேகானந்தன். இப்போ ப்ளே ஆகிற வீடியோ எப்படி எடிட் பண்ண ஏதாவது பார்க்க போகிறோம். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுற ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இன்ட்ரோ இப்படி தான் இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துக்கோங்க. ப்ளஸ் சிம்பிள் கொடுத்ததுக்கப்புறம் 3 அலோ, அதாவது பர்மிஷன் கேட்குது, அலோ கொடுத்துருங்க. 3 ஆப்ஷன்: ஃபோட்டோ, வீடியோ வந்து பீட்டா வெர்ஷன், இன்னொன்று வந்து கம்மிங் சூன்னு கொடுத்துருக்காங்க. ஆட் இதில் அதிகமாக வரும், நெட் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வால்பேப்பர் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி ஃபோட்டோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரேஷியோ கேட்குது, கீழே ரேஷியோவெலாம் கொடுத்துருக்கு. கஸ்டம் ரேஷியோ மட்டும் ப்ரோ வெர்ஷன் நீங்கள் பெய்டு பண்ணி வாங்க வேண்டியதாக இருக்கும். எவ்வளோ வேணுமோ டிக் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ப்ரஷ், அதாவது பெயிண்ட் பாக்ஸ் மேலே ஒன்று இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அதில் தான் இந்த அனிமேஷன் எஃபெக்ட். அந்த அனிமேஷன் கீழே இருக்கிறதுல நிறைய ஆப்ஷன் இருக்குது. நான் ஒவ்வொரு ஆப்ஷனாக வச்சு காமிக்கிறேன். ஒவ்வொரு ஆப்ஷனுக்கு அந்த ஒவ்வொரு அனிமேஷன் வந்து மாறும். அடுத்து வந்து ஸ்டைலு, ரெகுலர்னு ஒன்று இருக்குது, அதாவது அந்த நேனோ லைட் எஃபெக்ட் வராது. 3 ஆப்ஷன். அதுக்கப்புறம் டாட்டு, அவ்வளோதான். அடுத்தது வந்து அதாவது செகண்டு, 1 செகண்ட் வச்சிங்கன்னா 1 நிமிஷத்துக்கு போயிட்டு அடுத்த செகண்டுக்கு தான் வரும். 0 செகண்டே நல்லாயிருக்கும். அதாவது ஸ்டைல், கலர் ஸ்டைல், டிஸ்கோ வச்சிங்கன்னா எல்லா கலரும் கலந்து வரும். அடுத்த ஆப்ஷன் வச்சிங்கன்னா ஒரு கலர் அப்படியே மெதுவாக வரும். அடுத்த கலர் ஆப்ஷன் நான் இப்போ ப்ளூ கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது சைஸு கம்மியாக வச்சுக்கோங்க, அதான் நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து ஆஃப்செட் ட்ராயிங் அபோவ் ஃபிங்கர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நான் டிக் பண்ணாமல் பண்ணி காமிக்கிறேன். மேலே பேக் பட்டன் இருக்கும், அதை கொடுத்திங்கன்னா அந்த இமேஜ் வந்துடும். அப்படியே அதை ஃபிங்கரை வச்சு அது மேலே வரையணும். இதே அதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா அந்த டாட், அந்த ரவுண்ட் சர்க்கிள் வரும், அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அனிமேஷன் வேணுமோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் வரைங்க, மெதுவாக வரைங்க. இதை ஜூம் பண்ணிக்கலாம், உங்கள் 2 விரலை வச்சு ஜூம் பண்ணிங்கன்னா ஜூம் ஆகிக்கும். இப்போ நான் அந்த சைடும் வரைகிறேன், அதே மாதிரி கொஞ்சம் பொறுமையாக வரைங்க. மேலே இந்த லேயர் ஆப்ஷன் இருக்குல்ல, அதுக்குள்ளே போய் ஒன்றா கூட டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணுறது வந்து இப்போ அந்த லேயரை வந்து நீங்கள் லெஃப்ட் சைட் தள்ளிவிட்டிங்கன்னா டெலீட் ஆயிரும். நான் அந்த வீடியோவில் பண்ணால் மட்டும் கரெக்டாக நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். திருப்பி பேக் பட்டன் எடுத்துனிங்கன்னா இந்த ஆப்ஷனுக்கு ஒரு எடிட்டர். திருப்பி பெயிண்ட் ப்ரஷ், அந்த மேலே பெயிண்ட் பாக்ஸ் இருக்கும், அதை கொடுத்து அடுத்து வந்து நான் அதாவது வேறு அனிமேஷன் மாற்றுறேன். கலர் வந்து ரெட் கலர் வச்சுக்கிறேன். நான் ஜூம் பண்ணுறேன், உங்கள் டபுள் ஃபிங்கரை வச்சு ஜூம் பண்ணி அவன் நடுவால் வரைஞ்சி காமிக்கிறேன். இது அவ்வளோக்கா நல்லா இல்லை. திருப்பி இது எடுக்கணுன்னா நீங்கள் லேயர் மூலமாக டெலீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அன்டூ ஆப்ஷன் இருக்குது, ரீடு அன்டூ மேலே ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், கொடுத்திங்கன்னா போயிடும். அடுத்து வேறு மாதிரி ஏதாவது அனிமேஷன் ஆட் பண்ணி காமிக்கிறேன். அடுத்த அனிமேஷன் மாற்றிட்டு கலர் சூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் கலர் இல்லைன்னு தேடாதீங்க, பிளாக் கலர் சூஸ் பண்ணி ஒயிட் கலர் ஃபஸ்ட்டாக இருக்கும், அதான் ஒயிட் கலர். இப்போ நான் அதாவது லெக்கு, அந்த காலில் வர மாதிரி எடிட் பண்ணுறேன். பொறுமையாக ட்ரா பண்ணுங்கள், அப்படி உங்களுக்கு தெரியுன்னா ஜூம் பண்ணி ட்ரா பண்ணிக்கோங்க.
இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ அடுத்த அனிமேஷன் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ப்ளூ கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ செலக்ட் கொடுத்துட்டு இப்போ அந்த க்ளவுட்ஸில் வந்து டிசைன் கொடுக்குறேன். சும்மா ட்ரா பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி. இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எக்ஸ்போர்ட் கொடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ ஹெச்டி வேணுமோ அது கொடுத்துக்கோங்க. வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ண முடியாது, அதுக்கு ப்ரோ வெர்ஷன் வேணும். 5 லூப்ஸ்னால் அதாவது ஒரு லூப்ஸ் 1 செகண்ட், 5 லூப்ஸ்னால் 5 செகண்ட். இப்போ உங்களுக்கு 30 லூப்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா 30 செகண்ட். நான் இப்போ 5 லூப்ஸ்க்கே டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அனிமேஷன் எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அதாவது வாட்டர் மார்க்கு முன்னாடி இப்போ நான் ப்ளே பண்ணுறது வந்து வாட்டர் மார்க் இருக்குது. இப்போ அடுத்தது வந்து வாட்டர் மார்க்கு அதை எப்படி எடுக்கிறது, அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இப்போ வாட்டர் மார்க் எடுத்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது அந்த வாட்டர் மார்க் மேலே ஒரு பிளர் எஃபெக்ட் மாதிரி வரும். அதுக்கு வந்து ஒரு ஆப் யூஸ் பண்ணுறோம். அது வாட்டர் மார்க் மேனேஜர்னு ஒரு ஆப். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இன்ட்ரோ இப்படி தான் இருக்கும். இதுலேயும் சில பல ஆட் வரும். அதுக்கப்புறம் செலக்ட் வீடியோ, அதாவது இப்போ எடிட் பண்ண வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணால் அதில் ரிமூவ் வாட்டர் மார்க், சாரி நான் வேறு வீடியோ செலக்ட் பண்ணிட்டேன். ரிமூவ் வாட்டர் மார்க் செலக்ட் பண்ணி அதை ஃபுல் ஸ்க்ரீன், அதாவது இந்த பிளாக் கலர் இருக்கும்ல அதுதான் ரிமூவ் பண்ணுறது வாட்டர் மார்க். அதை வந்து வாட்டர் மார்க் மேலே வச்சுக்கோங்க. வச்சு சேவ் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். ப்ராசஸிங் மீடியான்னு ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி காமிக்கிறேன், வெயிட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அதாவது பிளர் எஃபெக்ட் வரும், ஆனால் அது அவ்வளோக்கா தெரியாது. நீங்கள் வீடியோ பார்க்கும்போது அவ்வளோக்கா தெரியாது. நான் திருப்பி இப்போ போட்டு காமிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.